ஆல் வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் யாரா லா வா கடுத்தால ஷா, அந்த ஷாவை இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் இல்லாமல் எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அதை ஏன் இப்போ இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் எழுதியிருக்கேன்னா ஒரு சின்ன வித்தியாசம். இந்த ஷா இனிமே ஒரு 3 ஷா வருது. ஷா 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 இன்னொரு ஷா வருது. ஸோ இதுக்கு உள்ள ஒரு டிஃப்ரென்ஸுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். இந்த ஷா நம்ம ஹிந்தியில் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா இந்த ஷா வந்து ஷரீர் பாடி பார்ட்ஸ் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஷஷ்டி பூர்த்தி, ஸோ அந்த மாதிரி உள்ள லெட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த ஷா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஷா வந்து பக்ஷி, கக்ஷா. ஸோ இந்த ஸ்கூல் பக்ஷி கக்ஷா வந்து இந்த மாதிரி ஷா வரும். இந்த ஒரு ஷா வரும் கக்ஷா. இப்படி ஒரு ஷா இருக்கு இல்லையா, இது கக்ஷா கிளாஸுக்கு வரும். பக்ஷிக்கு இதுவும் வரும். பக்ஷிக்கு இந்த ஷா, இந்த ஷி பக்ஷி இப்படி வரும் இந்த ஷா. ஸோ கக்ஷி பக்ஷா பக்ஷி அந்த மாதிரி. ஸோ இந்த ஷாக்கு எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. சாம்புக்கு இன்னொரு ஷா இருக்கு, அது அந்த இது மாதிரி ரா மாதிரி உள்ள ஷா. ஓகேவா, இந்த ஷா. ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஷா நிறைய வரும். இப்போ நம்ம இங்க வந்து ஷெரீஃப் இந்த மாதிரி உள்ள இதுக்கு எல்லாமே இந்த ஷா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த ஷாவை பார்த்துக்கலாமா? இது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஷா ஷா ஷி ஷி ஷூ. இந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனோட டிஃப்ரென்ஸுக்காக தான் நான் இந்த ரெண்டுமே எழுதியிருக்கேன். இது ஷா, இது ஷா. ஷா ஷா ஷி ஷி ஷூ ஷூ ஷ்ரு ஷே ஷை ஷோ ஷௌ ஷம் ஷா. ஸோ இதுதான் ஷா ஷா ஷி ஷி ஷூ ஷூ ஷ்ரு ஷே ஷை ஷோ ஷௌ ஷம் ஷா. ஸோ இதுதான் ஷா. இன்னும் ஒரு ஷா, இப்போ யாரா லாவா ஷா, இன்னும் 2 இது இருக்கு. இன்னொரு ஷா ஹா, அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷா வந்து பிரச்சனை இதே மாதிரி தான். ஹா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்ம வந்து சென்டென்சஸ்ல எல்லாமே யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சு எண்ட் ஆகும்போது நம்ம வந்து முடிக்கிறது மேக்சிமம் இந்த ஹாங்கிற இது வந்துதான். எப்படின்னா ஹஹா ஹி ஹி ஹூ ஹூ ஹ்ரு ஹே ஹே ஹை ஹோ ஹவ் ஹம் ஹா, அதுதான் ஹா. ஸோ ஹே ஹை ஹோ இந்த 3 தான் நம்ம மேக்சிமம் கிராமர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த 3க்கு அப்புறம் லெட்டர்ஸ் இல்லையானா 4 காம்பினேஷன் லெட்டர்ஸ் இருக்கு. அதுக்கு மாத்ராஸ் கிடையாது. ஸோ இந்த ஹாவோட மாத்ரா செட்டு முடியுது. நான் சொல்லியிருந்தேன் மாத்ரா முடிஞ்ச அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு கிராமரில் உள்ள ஒரு இது என்னது மாத்ராஸ் லைனில் அந்த ஒரு கிராமரில் வருது, அந்த ஒரு பார்ட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷா ஹாவும் அப்புறம் மித்த உள்ள அந்த 4 லெட்டர்ஸ்க்கு மாத்ராஸ் நம்மளா கொடுத்தா எப்படி இருக்குங்கிறதும் லாஸ்ட்டாக நான் சொன்ன ஏதோ அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அடுத்த வீடியோ, அது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த ஹா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிந்தி சென்டென்சஸோ நம்ம ஒரு விஷயம் பேசும்போதோ எதாக இருந்தாலும் அந்த ஹாவில் தான் முடிக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.